இன்னைக்கு இருக்க போற ரியோ. ஸோ டிஜே ப்ரோ வந்தாச்சு. டிஜே ப்ரோ நிறைய ரீல்ஸ் நான் வந்து நம்ம சங்கு மாம்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிட்டேன். சங்கு மாம்ஸ் உள்ள இறங்குறாரோ இல்லையோ நம்ம வந்து ரீல்ஸாக போட்டு இன்னைக்கு சாவடிக்கிறோம். டைலாக் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. சங்கு மாம்ஸ் உள்ள போறப்ப டைலாக்கா இன்னைக்கு இருக்கு. ஸோ இங்க மேட்ச் முதல் மேட்ச் நான் சொன்ன மாதிரி 37வது மேட்ச். அண்ட் இன்னைக்கு நாளைக்கான முதல் மேட்ச் யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, முதல் மேட்ச் ட்ரீம் 11 vs கிங்ஃபிஷர் STS ஃபவுண்டேஷன் நடத்தும் மாபெரும் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இத அதுல ஒன் ஆஃப் த போட்டியா இங்க கோவளம் ஃபெஸ்ட் நடத்தும் ஒன் ஆஃப் த கிரிக்கெட் மேட்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ரிச்சர்ட் ப்ரோ உள்ள என்ன பண்றாரு நான் உத்து பாத்துட்டு இருக்கேன். இப்பதான் தெரியுது ஸ்டெம் மைக் செட் பண்றாரு. பவுண்டரி பாய்ஸ் ரெடியா? பவுண்டரி பாய்ஸ் ரெடியா? பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா உள்ள போகலாம். டைம் ஆயிடுச்சு பேட்ஸ்மேன். அப்புறம் வந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் மாதிரி ஹெல்மெட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஹெல்மெட் இல்லையா? சரி பேண்ட் நாடாவை அட்ஜஸ்ட் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா அவுட் கொடுத்துருவாங்க. KGFனு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஆப்போசிட்ல ஆட போற டீம் பேரு KF ஆம்பா, கிங்ஃபிஷர். சோ டக்குன்னு நின்னீங்கன்னா நல்லா இருக்கும். ரிச்சர்ட் ப்ரோ திடீர்னு எங்க போனாருன்னு தெரியல. ரிச்சர்ட் ப்ரோ எங்க இருந்தாலும் இங்க வரவும். இன்னைக்கு அவருக்கு வேலை இல்லைன்னு சொன்னாரு. ஆனா நாங்க அவருக்கு வேலை கொடுப்போம். அதனால தான் ஸ்டெம் மைக்கை உடைக்க சொல்லியிருக்கேன். அடிக்கடி சங்கு மாம்ஸ் ஆடுறப்ப ஸ்டெம் மைக்கே உடைக்க சொல்லியிருக்கேன். ரிச்சர்ட் ப்ரோ ரெடியா இருங்க. ஓகே அம்பையர்ஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிஜே ப்ரோ நேற்றுக்கே ஒரு வருத்தப்பட்டாரு. அதை நான் என்னன்றது இன்னைக்கு இங்க சொல்ற ஒரு தாழ்வு அது என்னது ஒரு இடம் இங்க கிடைச்சிருக்கு. அது என்னன்னா நானும் உசுரை கொடுத்து எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாரு. டிஜே ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஒர்க். ஆனா இப்போதைக்கு ஒர்க் பண்ண மாட்டாரு. சேர்கல்ஸ் 10 o'clock மேலே தான் வருவாங்களாம். அப்போதான் அவரோட வேலை உன்னிப்பாக இருக்கும், ஃபயராக இருக்கும். ஆதார் கார்டு எந்த பிளேயருக்கு? சுபாஷ் என்றவருக்கு ஆதார் கார்டு மட்டும் செக் பண்ண சொல்றாங்க. ஃப்ரம் ஹெல்ப் டெஸ்க் ப்ளீஸ். மாம்சே ட்ரீம் 11 அணில இருந்து ஆதார் கார்டு சுபாஷ்க்கு செக் பண்ண சொல்றாங்க. மாம்சே ஆதார் கார்டு சுபாஷ் செக் பண்ணுவீங்களாப்பா? அதுக்கு என்னப்பா மாம்ஸ் காலையிலேயே சாப்பிட்டு அப்படின்னு வேப்ப விட்ட மாதிரி பண்ணாருன்னு தெரியல. SJ சூர்யா மாதிரி பண்ணாருப்பா. ஓகே செக் பண்ணிடலாம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு வந்துட்டு இருக்காரு ரிச்சர்ட். என்னடா குரல் காக்கா குரல் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. 3 நாளைக்கு இந்த மாதிரி குரல் ஆகி போச்சு. ப்ரோ ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. ப்ரோ ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. ஓபனர்ஸ் 2 பேருமே செக் பண்ண சொல்றாங்க. இங்க சங்கு மாம்ஸ் ஆர்கனைசிங் டீம் கொஞ்சம் பாருங்க. செக்கிங் நடக்குது. வாங்க 2 பேரும் ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க. ப்ரோ ஆப்போனன்ட் டீம் அப்ஜெக்ஷன் பண்ணா கண்டிப்பா. நல்ல வேலை சங்கு மாம்ஸ் நீங்க வந்து கமெண்ட்ரி எங்களுக்கு வந்து இதுக்குள்ளதான் பண்ணணும், இந்த கோட்டைக்குள்ள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. இல்லனா எங்களுக்கும் நீங்க எனக்கும் அரிக்குமே ஆதார் கார்டு கொண்டு வர சொல்லிருப்பீங்கல்ல. நிச்சயமா முடியும் போது உங்களுக்கு விருது இருக்கு. அதனால ஆதார் கார்டு கட்டாயம் எடுத்துட்டு வாங்க. அந்த ஆதார் கார்டு பேர்ல தான் கொடுக்கணும். ஆஹா பெரிய மனுஷன் ஐயா. அரிங்க நல்லா ஒரு காமெடி பண்ணிட்டு போனாரு. நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கானா அதனால எனக்கு பாஸ்போர்ட் கேட்கணும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அரி நீங்க எப்படி இருக்கீங்கன்றதை நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா ரிச்சர்ட் கொச்சியில இருந்து பாய்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். எங்கப்பா யாரு இங்க ஒருத்தர் யார் பேரு? சஞ்சு அருணா. ஐயோ என்னங்க என் குரல் காட்சி மன்னிச்சிடுங்க. இங்க ஒரு அப்பீல். ஆனா கரெக்டா அவங்க அதர் திருப்பூர் கான்ஸ்டிடியூன்சில இருந்து வெளியேந்து விளையாடுறதால அவங்க 2 பேரையும்
மேட்ச்ல இருந்து வெளியெடுக்கிறோம். அதுக்கு பதிலா திருப்பூர் கான்ஸ்டிடியூன்சில இருக்கிறவங்க வந்து விளையாடுவாங்க. மிக்க மிக்க நன்றி பிரதர். தேங்க்ஸ் ஃபார் த செக்கிங். மிக்க நன்றி. ஒர்க்கே டக்குன்னு முடிச்சதுக்கும் மிக்க நன்றி. அண்ட் ஃபார் த டீம். சோ இங்க இவ்வளவு நேரமா ஜாலியா கூதகரமா பேசிட்டு இருக்கிற இடத்துல நான் வந்து என்னோட கமெண்ட்ரிய வந்து என்னோட ஆத்மாவை அப்படியே அரியோட உடம்புல நான் இறக்குறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அரி வந்து வில் பி டேக்கிங் ஓவர். டேக் ஓவர் பிரதர். சோ அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் ஒன்று நான் இங்க சொல்லிடுறேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கேமராமேன் 2 பேர் கொச்சியில இருந்து நேத்துக்கு தான் நாங்க பார்சல் பண்ணோம். மிக்க நன்றி சச்சின். அண்ட் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கவனத்திற்கு, ஒருவேளை ஆதார் கார்டு திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது இல்லைன்னா ஓட்டர் ஐடி இருந்தா கூட நீங்க அதை காட்டலாம். சில பேர் வந்து வெளி மாநிலத்திலிருந்து 10 வருஷம் 15 வருஷம் இங்க தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ப்ரூஃபும் வச்சிருக்காங்க. ஸோ பண்ணி செய்தாண்டு அது மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸா வர்றது சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுக்கு அதுக்காக மீண்டும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மாம்ஸ். ஆக்சுவலா என்ன யார் அவங்க 2 பேரோட பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சஞ்சு அண்ட் அருண் ஃப்ரம் கொச்சி. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா இன்னொரு பேர் இருக்கா. மஞ்சுபல் பாய்ஸ் குரூப்ல இருந்து அவங்களும் ஒன் ஆஃப் த கைஸா பிரதர். மலையாள மாலும் ஐயோ அது மாலுமா? மலையாள மாலும் மாலும் இந்தியா. ஐயோ மலையாளம் மாதிரியும் குறைச்சு அறியுமா? உங்க பேர் அருணா? இல்ல நீங்க தமிழே சூப்பரா பேசுறாரு. So Ari can take over right now. Ari, in the match between Kingfisher and ஐயோ இன்னொரு டீம் பேர் மறந்துட்டேன்ப்பா. So Ari will be taking over right now. இப்போதைக்கு நான் வந்து டாடா பை பை சொல்லிக்கிறேன். பை மக்களே. will be joining you in the second innings along with DJ. STS ஃபவுண்டேஷன் பெருமையுடன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில் வெயில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஓகேங்க, ரொம்பலாம் வெயில் இல்லை. ஆனால் இன்னைக்கு காலையிலேயே ஒரு நல்ல மனுஷன் சொன்ன ஒரு நல்ல விஷயத்த சொல்லி இந்த நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. அண்ட் அதுக்கப்புறம் நான் அப்புறமா சொல்கிறேன். அம்பையர் பால் போட போகிறாரு. அண்ட் மொதல் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடுங்க, எக்ஸ்ட்ரா ரன் இந்த இடத்துல. ஸோ இங்கே காலையில் நடந்துட்டு இருக்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டோட 5வது ஒரு கேப்டன் யாராவது அனுப்பிவிடுங்க. 12th மேன் வாங்கப்பா. மறுபடியும் ஒரு வைடுங்க. ஸோ இந்த 5வது நாளோட மொதல் மேட்ச், இந்த டோர்னமெண்ட்டோட 37வது மேட்ச், ட்ரீம் 11 செம்மஞ்சேரி குப்பம் வெர்சஸ் KKM கிங்ஃபிஷர் கோகிலமேடு குப்பம். நல்லா இருக்கே கோகிலமேடு பேரு. கொக்கிலமேடா? ஐயோ பேர் பிரச்சனை நமக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. தொடர்ந்து 3 வைடுகள், ஹேட்ரிக் வைடை போட்டுள்ளார் நம்முடைய பவுலர். லைன் எடுக்க முடியவில்லை அவரால். காலையிலே கொஞ்சம் அப்படி இப்படிதான்ப்பா இருக்கும், சீக்கிரம் சரியாயிடும். ஆஹா நல்ல இப்ப லைனை பிடிச்சிட்டாப்ல பவுலரு. ஸோ டாஸ் யார் ஜெயிச்சா? டாஸ் நிலவரம் என்னப்பா? பேட்டிங்கா? ஓகே, ட்ரீம் 11 டாஸை வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இப்போ பவுலர் லைனை பிடிச்சிட்டாரு. மொதல் ஒரு 3 ஒயிட் பாலுக்கு அப்புறம் 2 கம்பேக் டெலிவரிஸ். இங்க ஃபர்ஸ்ட் 3 பால் லைனை தவற விட்டார். அடுத்த 3 பால் கோடு போட்ட மாதிரி அந்த லைன்லயே போட்டுட்டு இருக்காரு பவுலர். பீட்டன் என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. எஸ், வெங்கடேஷன் அவர்கள் ரொம்ப அழகா அந்த 3 பாலை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேடிட்டு இருந்தாப்புல லைனை, அப்புறம் கிடைச்சிருச்சு. அவர் வந்து பேஸும் போடல, ஸ்பின்னும் போடல, சொடுக்கு போட்டிருக்காரு. அந்த மாதிரி பால்ஸ் தான் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த பிச்சில். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொடுக்கு, ஆடுறது கஷ்டம். ஆமா, சொடுக்கு அப்படின்னும் போது பால் ஸ்பீடாகவும் போட முடியும், ஸ்லோவாகவும் போட முடியும், அந்த 2 சைடும் டர்ன் பண்ண முடியும். என் பால் ஆடுறதுக்கே கஷ்டம், நீங்க பால் போடுறதுக்கே கஷ்டம், எனக்கு தெரியும். நல்ல ஒரு சிங்கிள்ங்க இங்க ஆஃப் த பால். சொடுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா
நம்ம அஸ்வின் போடுவாருங்க கேரம் பால், ஆமா அதுதான் வந்து சொடுக்கு. ஸோ அந்த மாதிரி பால் தான் இப்போ போட்டுட்டு இருக்கார் வெங்கடேஷ். தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வெங்கடேஷ் அவர்கள். அற்புதமான பந்து வீச்சு, டைமிங் இந்த இடத்துல மிஸ் பண்றாங்க. வெரி 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 வெல் பவுலிங். ஸோ வெங்கடேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவடைந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே மொதல் ஓவர் முடிவில் வித்தவுட் எனி லாஸ் 4 ரன்னு. நீங்க மொதல் மேட்ச் காலையில என்னப்பா ஸ்கோரிங்காக இருக்கும், என்ன டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கு இந்த பிச்சு. திடீர்னு வந்து 114 அடிக்கிறாங்க நம்ம கோலம் யுனைடெட். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 29 27க்குலாம் ஆல் அவுட் ஆகுறாங்க. என்ன மாதிரி இந்த பிச்சையே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு பார்த்தா, விளையாடுற பிச்சில் டிஃப்ரென்ஸ் இல்லை, விளையாடுற பிளேயர்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 டீம் எதில் ஸ்ட்ராங், பேட்டிங்லையா பவுலிங்லையா அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமா லோ ஸ்கோரிங் கேமான்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணுறதுக்கு தான் எங்களோட கோ கமெண்டேட்டர் ஆகாஷ் அவர்கள் டகோட்ல போயிட்டு சூப்பராக இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருப்பாரு. அண்ட் அவரோட இன்டர்வியூ எப்போ நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க, செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவாப்புல. அதை தொடர்ந்து செகண்ட் ஓவர் ஃப்ரம் கிங் ஃபிஷர்ஸ். பவுலர் யாருப்பா? இந்த பக்கத்துல இருந்து வெங்கடேஷ், மறுபடியும் அந்த பக்கத்துல இருந்து வெங்கடேஷ். ஆனா இவர் இனிஷியல் டி ஆம்பா. ஸோ மொதல் ஓவர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். சைடுக்காக தூக்கி விட்டுக்கிறாரு. கண்டிப்பா அந்த இடத்துல ஃபீல்டர் இல்லைனாலும் பால் நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா பார்த்துருக்கோம், இங்கே பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் நீங்கள் ட்ரைவ்லாம் ஆடினீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை. தூக்கி அடிச்சு ஒரு 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் பவுண்ட்ரி போனால் உண்டு. அண்ட் இந்த மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு சிங்கிள். மீண்டும் ஒரு ஃபுல் லெக் பால் தூக்கி விட்டுருக்காரு. திஸ் டைம் ஃபீல்டர் இருக்காரு. கேட்சா எஸ் கேட்சுங்க. கையில இருந்து வெளில வந்தது ஒரு செகண்ட் ஆடே வந்து பார்த்து கேட்சை விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி, பட் ஃபம்பிள் ஆனாலும் அழகா கேட்ச் பண்ணியிருக்காப்ல. ஸோ கிங் ஃபிஷர் அணியினருக்கு முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கிறார் வெங்கடேஷ் டி அவர்கள். ஸோ இன்னும் இங்கேருந்து 9 விக்கெட் எடுக்கணும். ஆனால் இவங்க 9 விக்கெட் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட ட்ரீம் 11 சம்மஞ்சேரி குப்பம் அவங்க என்ன ரன் அடிப்பாங்க. இப்போ போற பேட்ஸ்மேன் யாருப்பா நல்லா கான்ஃபிடென்ட்டா போறாரு, யார் அவரு, பேர் என்ன? அஜித் அவர்கள். எஸ்டிஎஸ் பெருமையுடன் வழங்கும் பீச் கிரிக்கெட் போட்டி 2024 5ஆம் நாளான இன்று முதல் விக்கெட்டை யாருப்பா? வெங்கடேசன் பி வெங்கடேசன் எடுத்துள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். மறுபடியும் நல்ல ஒரு யார்கர் என்ற முறையில் பந்து வீச்சு. சூப்பர் பால், ரொம்ப நல்ல பால். இந்த பால் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. ஆக்சுவலா இந்த பால் ஆடணும்னா பிளேயர் வந்து டீப் இந்த கிரீஸ் நின்றுக்கணும். பின்னாடி ஸ்டெம்பு கிட்ட நின்னா அடிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பால் எக்ஸ்பெக்ட் பண்ணி முன்னாடி நின்னாப்ல. நெக்ஸ்ட் பால் என்ன போடுவாரு? கம்ப்ளீட்லி பீட்டன்ங்க. மிகவும் அற்புதமான பந்து வீச்சு வைட் யார்கர் என்ற முறையில் அவர் ஒரு நல்ல லைன் அண்ட் லென்த்ல போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா போலிங்ல வெரைட்டி காட்டிட்டே இருக்காருப்பா. அந்த இந்த தடவை ஒரு லைன் மிஸ் பண்ணிட்டார். ஆனா லென்த் கரெக்டான லென்த், லைனை மிஸ் பண்ணிட்டார். எஸ். சோ ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இன்னொரு விக்கெட் எடுப்பாரா early இந்த மார்னிங்? இந்த பெட்டர் லைன் புடிச்சிட்டாப்ல. லைன் புடிச்சிட்டாரு. லென்த் அண்ட் லைன் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பீட்டன் என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. எஸ். இந்த மாதிரி நேரத்துல பேட்ஸ்மேன் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? பிரஷர் தானா கிரியேட் ஆகும். என்னடா 5 ஓவர் மேட்ச்ல 3 பால் டாட் பண்ணிட்டுமேன்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பா சிக்ஸர் அடிக்க முயற்சிப்பாங்க. அவங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா 6 போகும், இல்லைன்னா மிஸ்டேக் நடக்கும், சான்ஸ் கிரியேட் ஆகும். அந்த சான்ஸை ஃபீல்டர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்.
எஸ் this time கனெக்ட் ஆயிருக்குங்க. நீங்க சொன்னதா நடந்திருக்கு. ஆனா சான்ஸும் கிரியேட் ஆயிருக்கு. விக்கெட் விழுந்திருக்கு. சொன்ன மாதிரி சான்ஸ் கிரியேட் ஆகி அடிக்க முயற்சித்தார். ஆனா மிஸ் இட் ஆகி கேட்ச் என்ற முறையில் வெளியேறி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூலா ஹேண்டில் பண்றது தான் ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்கும்ல. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ஒரு 4-5 பால் வந்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணணும்ல. ஸோ அஜித் அவர்கள் போன வேகத்திலே வந்து பார்த்தோன்னா திரும்ப வந்துட்டாரு. எனக்கு இந்த கிரவுண்டு வேணாம், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் புது பேட்ஸ்மேன் யாருப்பா? செந்தில் அவர்கள். நல்ல பேரு செந்தில். ஸோ ஓவர் முடிஞ்சிச்சா? ஓவர் இருக்கா? ஓவர் 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 8 ரன்னுக்கு 2 விக்கெட்டுங்க. 8 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. ஒரு ஓவருக்கு 4 ரன் என்ற முறையில் அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இப்படியே போனா அணியின் எண்ணிக்கை 20 தான் வரும். டோட்டல் ஸ்கோர் 20 தான் வரும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் டிஃபெண்ட் பண்றது. அப்ப இன்னைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் டேவா தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா லோ ஸ்கோரிங் கேம் மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா 6 அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய 6s அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் வர மாட்டேது. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா? பிரஷர் மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. நம்ம இந்த பால் அடிக்கணும், அந்த பால் அந்த டைம்ல வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது அவுட் ஆகுறமோ இல்லையோ நம்மளோட அடிக்கிறது தான் இருக்கும். ஆமா. பட் மேட்ச்ல ஐயோ மிஸ் இட் ஆகி கேட்ச் ஆயிடுமோ எண்ணம் வந்துட்டாலே ஸ்கோர் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றதுல விராட் கோலி அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஹா, இங்க ஒரு சூப்பரான ஒரு ஷாட் ஸ்வீப்புங்க. செம்ம ஷாட். இங்க காலையில ஏர் அதிகமா இல்ல, அதை யூஸ் பண்ணி கரெக்டா பீச்சுக்கு அடிச்சு விட்டுக்கிறாரு அந்த பால. சரியான ஒரு 6. சோ கிங் கோலி அப்படின்னு போது பேசினாலே, அவரை பத்தி பேசினாலே ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. ரன் மிஷினுங்க அவரு. பாத்தீங்களா, காலைல ஒரு நேரம் சொல்லிட்டு பேசினு இருந்தேன். கிங் கோலினோட எனக்கே ஒரு புத்துணர்ச்சி வந்துருச்சு. அண்ட் அதே புத்துணர்ச்சியுடன் பவுலர் வருகிறார். பவுலர் அடுத்த பந்தை மறுபடியும் ஒரு சரியான ஷாட். திஸ் டைம் லாங் ஆன்ல பறந்து இருக்குங்க பந்து. கோலம் போர்டை தாண்டி நம்ம சுந்தரன் முகத்தையும் தாண்டி போய் விழுந்துருக்குது. சோ இங்க பேக் டு பேக் 6. சோ இன்னொரு 6 அடிச்சா ஹேட்ரிக் 6 வரும். அந்த 2 6ஓட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீம் 11 அணியினர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க காலையிலேயே. ஏன்னா என்னடா அது 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம் இப்படி போயிடுக்குதே அப்படின்னு நினைக்கும் போது பேட்ஸ்மேன் யாருப்பா? ஷாருக் கான். பா, பவர்ஃபுல் நேம். ஷாருக் கான் அடிச்சிருக்கிறாரு. இங்க இன்னொரு 6 அடிப்பாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 20 அப் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வைடுங்க. பவுலர் கை பிடிச்சிக்கிச்சு. இங்க 2 6க்கு அப்புறம் யாருக்கா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா போடும் போது ஐயோ அடிச்சிருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆஹா, நல்ல லைன்ங்க. வெரி குட் கம்பேக். யார்கர் என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. கொஞ்சம் பிரஷர்லயே தான் போட்டாரு. இந்த பால் நல்ல யார்கர் என்ற முறையில் போட்டாரு. பிரஷர்லயும் வெல் எக்ஸிக்யூட்டட் பால் இது கண்டிப்பா. திஸ் டைம் வைடு. ஸோ ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கிறப்பல இன்னும் வந்து தெளிவா இதான் போட போறேன்னா அப்படின்னு நிறைய யோசிக்கணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை, கிரிக்கெட்டே பொறுத்த வரைக்கும் அது நம்ம பார்க்கறது ஒரு அவுட்டோர் கேமு. ஆனால் அதில் ஃபுல்லாக மைண்டை நம்ம பக்காவாக யூஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு அகலப்பந்து. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்துட்டு இருக்குங்க டீம் 11க்கு. ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க early விக்கெட்ஸ் லூஸ் பண்ணதுனால இந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஈவன் ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து எக்ஸ்ட்ராஸ் நிறையா வருது இல்லைன்னா உதிரிகள் அவங்க எதிரிகள் இல்லை. மறுபடியும் ஒரு ஸ்லாக் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி. ஆனால் இதுவுமே ஒரு அகலப்பந்து ஃபார் அ சேஞ்ச் லெக் சைடில். ஸோ அந்த 2 6க்கு அப்புறம் மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு ட்ரீம் 11 சைடு. ஏன்னா அது வரையும் கேகேஎம் கிங்ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்தாங்க. கரெக்டான அடியா இல்ல, ஆனாலும் 6 போயிருக்குங்க. அப்பா ஹேட்ரிக் 6 பாய்ங்க. ஒரு போராட்டமான வைடுகளுக்கு அப்புறம் இங்க ஹேட்ரிக் 6 வந்திருக்கேன். சூப்பர்ப்பா ஷாருக் கான். செம்மையா வந்து பத்திரம் போட்டுருக்கீங்க. அண்ட் அங்க இருந்து 3-4 ஃபீல்டர் ஒரே சைடு நடந்து போறாங்க. எதுக்குன்னா பவுலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு.
ஹேட்ரிக்லாம் இல்ல ஹரி. அப்படியா, நடுவில் ஒரு பால் போயிடுச்சா? ஆமா, யார்கர் யார்கர் பால், டாட் பால். கரெக்ட். அடுத்த பாலே ஒரு யாக்கர் டெலிவரி. சூப்பர். ஒரு 3 வைடு போனதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டப்பா. மாறுதும் இல்லை. அண்ட் பால் வருது பாருங்க பிச்சுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல நியூயார்க் சிட்டி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்பை சேர்ந்திருக்குதான். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் சுந்தர் ஓல்ட் கிளப் குன்றிக்காடு வர்சஸ் எஃப்எஃப்சி பூஞ்சேரி. கேப்டன்ஸ் டாஸ் ஏரியாவுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது கமெண்ட்ரி ஏரியா. அடுத்த பால் வைட் ஆர்க்கர் என்ற முறையில் ரன் எடுக்க வாய்ப்பில்லை. அவருடைய கடைசி பந்தை வீச ஓடி வந்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்க ஃபீல்ட் செட்டிங் பாத்தீங்களா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆஹா, மறுபடியும் ஒரு ஸ்லாக் ஸ்வீப். அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. மறுபடியும் 6 தான் போயிருக்குங்க. 4 சூப்பரா அடிக்கிறார். 20 ரன் கூட வராதுன்னு நினைச்சோம். இந்த ஓவர்லயே 26 ரன் வந்துருச்சு. கண்டிப்பா. அது வைட் எல்லாம் சேர்த்தீங்களா? 2 வைடு தானே? 2ஆ? அடைய, ஆனா நீங்க சோ இங்க 2வது ஓவரா 3வது ஓவர் நினைக்கிறேன். 3வது ஓவர் முடிவுல ஸ்கோர் 36க்கு 2. பரவாயில்லங்க, நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாப்புல இங்க அந்த ஷாருக் கான். அந்த அடிச்ச ஒரு 4 6 24 ரன்னு வெரி குரூஷியலா இருக்கும். பவுலர்ஸ்க்கு கண்டிப்பா அது ஒரு தெம்பா இருக்கும். அந்த ரன் வச்சு அப்பா கஷ்டாங்கப்பா போட்டுடலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி வரையும் 8 ரன் எப்படி மாப்பிள்ள பவுலிங் போடுறது அப்படின்ற மாதிரி தான் உள்ள யோசனை இருந்தாங்க. ஆனா இங்க நல்ல பேட்டிங் ஷாருக் கான் கிட்ட இருந்து. ஸோ இப்போ இந்த செந்தில் என்ன பண்ணுவாப்புல, ஐயோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாமாவை வச்சு விளையாட போற கோபு அண்ணன் வந்துருக்கிறாரு. அவங்க அந்த மனுஷன் வந்தவனே ஒரு டாட் பால். நீங்க எங்க மாமா உள்ள சட்டையை போட்டு வந்துக்கிறாருங்க, டிஷர்ட் ஜெர்சிய. இப்போ எனக்கு 11ல ஆடுவானு தெரியல. ஓ, காலைல தான் உண்மையாவே சந்தேகத்துல சொல்லிருந்தீங்களா? ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் வேர்ல்டு கப் குன்றுக்காடு அண்ட் எஃப்எஃப்சி பூஞ்சேரி 2 டீமும் டாஸ்க்கு வர சொன்னோம். சுந்தர் வேர்ல்டு கிளப்பா, பேரே நல்லா இருக்கு. நம்ம சுந்தரனை பேர் வச்சுக்கிறாங்களேன்னு பார்த்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி யார் வந்து சரியான 6பா. என்னப்பா சுந்தரனை பேர் சொன்னவனே 6 அடிக்கிறாங்க. நீங்க யார் அந்த சுந்தர் வேர்ல்டு கப் அப்படின்னு பார்த்தோன்னா வேற யாரும் இல்ல, நம்மளோட சங்கு மாம்சு, நம்மளோட கோபு மாம்சு, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் அடுத்த மேட்ச் விளையாட போறாங்க. சோ அடுத்த மேட்ச்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து என்னோட 2 செல்லா குட்டீஸ் உள்ள இறங்குறாங்க. அவங்கள அப்படியே நான் வர்ணனையில ஒரு மாதிரி தூக்கி சாப்பிட போறேன். அதெல்லாம் பார்த்து நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. மாம்ஸ் சூப்பர் ஷாட். டிஸ்டன்ஸே இல்ல, கீழே கீப் ஃபீல்டர் புஷ்டாருங்க. விக்கெட்டுங்க. இந்த இடத்துல செந்தில் அவர்களோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காரு. பட் இன்னொரு சைட்ல ஷாருக் கான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காப்ல. எஃப்எஃப்சி பூஞ்சேரி வாங்க, டாஸ்க்கு வாங்க. சுந்தர் வேர்ல்டு கப் குன்றுக்காடு அண்ட் எஃப்எஃப்சி பூஞ்சேரி இவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் நடக்க போகுது. காலை வணக்கம் ப்ரோ, குட் மார்னிங். ஸோ சொல்லுங்க, டாஸ் வின் பண்ணா என்ன எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங். சூப்பர். நீங்க ப்ரோ? பேட்டிங். அப்போ பிரச்சனையே இல்லை, வாங்க டாஸ் போடணும் போவோம். ஆனாலும் டாஸ் போட வேண்டியது எங்கள் கடமை. வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. அற்புதமாக வீசப்பட்ட பந்து
நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க சங்குமாரண்ணா, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ கோபு மாம்ஸ் தான் கால் பண்ண போறாரு. கால் டெயில் சிட்டி டாஸையே தோத்துருக்காங்க. அது காரணம் எங்க சங்கு மாம்ஸ் பக்கத்துல நின்னுதான். டாஸை தான் தோத்துறீங்க, மேட்ச் வச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நீங்க தான் டாஸ் வச்சிருக்கீங்க. பேட்டிங். எஸ், நீங்க அப்பயே சொல்லிட்டீங்க பேட்டிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மேட்ச்ல நல்லா விளையாடுங்க. உங்களுக்கு வேற வழி இல்லை, ஏதோ நீங்க சூஸ் பண்ண மாதிரி சொல்றீங்க. ஸோ இவர்கிட்ட நான் வந்து நிறைய அம்பையர் கை குத்து அமைச்சிருக்கேன். இவர் தான் வந்து பார்த்தனா கை கொடுங்க. உங்க டீம் பேர் வந்து சுந்தர் வேர்ல்ட் கப், ஓகேங்களா? ஸோ நீங்க தான் கேப்டன் பண்ண போறீங்க. வைஸ் கேப்டன் யாரு? கொஞ்சம் நிகேஷ் அவர் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. சங்குமார் அவர்கள் இங்க வாங்க. நீங்க ஆர்கனைசர் நிகேஷ் கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்க. இவர் தான் இந்த டீமோட வைஸ் கேப்டன். இவர் எங்க சங்குமாமா. இவர் வந்து காலைல இந்த கலர் சட்டை போட்டு வந்து விளையாடலாம்னு நினைச்சேன், உள்ள போட்டுங்கிறாரு. நிகேஷ் அவருடைய ஆதார் கார்டை ஓட்டர் ஐடி எடுத்துருவாங்க. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் சிங்கம் படத்துல வர சூர்யா இல்ல, அடுத்து ஆட இருக்கும் அணியினர் சுந்தர் வேர்ல்ட் கப் பேசுறாங்க. குன்றுக்காடு வர்சஸ் எஃப்எஃப்சி பூஞ்சேரி நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மைக்கிலேயே பேசிட்டு பேட்டில் கொஞ்சம் போலிங்கில் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான். எஸ், உண்மையாவே நாங்கள் வந்து எங்கள் மாமா கதை விட்டுனாருன்னு நினச்சினுக்கிறேன் இவ்வளோ நாள். ஆனால் இன்னைக்கு மாமாவோட மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸை தோத்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணல, அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் டாஸ் வச்சிருந்தாலும் அதான் எடுத்திருப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா விளையாடுங்க, ஆல் தி பெஸ்ட். பல நாள் கனவு மாம்சு மேட்ச் ஆடணுன்றது. மிஸ்டர் மாமா சார், கொஞ்சம் நிக்லேஷ் அவர் கொஞ்சம் வெரிஃபைஸ் பண்ணுங்க. மிஸ்டர் மாமாஸ் கிளைம் பண்ணுறாங்க ஆப்போனன்ட்டு. ஸோ நிகேஷோட ஆதார் கார்டை செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வெரிஃபை பண்ணுங்க. கான், ஷாருக் கான். பிளே மானாமதி நம்ம திருப்பூர் கான்ஸ்டிடியூன்சியில் தான் வருது. அண்ட் ஷாருக் கான் அவர்களோடது, அவரது செக் பண்ணீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். ஷாருக் கான் தான் மெயினாக செக் பண்ண சொல்றாங்க. அவர் தான் பேடி அடிக்கிறாராம். அடுத்த பால் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோ பால் இந்த இடத்துல. அவர் ஃபுல்ல லெந்துங்க தூக்கி நேரா எதிரடி வச்சுக்கிறாரு. அந்த பால் எங்க போகுது? போயிடுச்சா? பவுண்டரிக்கு போயிடுச்சு. ஸோ ஷாருக் கான் அவர்கள் உண்மையாவே செம்மையான ஒரு பேட்டிங்கை இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இந்த டீமுக்கு ரன்ஸ் வருது அப்படின்னா அது ஷாருக் கானோட பேட்ல இருந்து தான் அதிகமா வந்திருக்கு இது வரைக்கும். பர்ஃபெக்டா டைம் பண்றாருங்க, நல்ல பேட்டிங். மறுபடியும் இந்த தடவை இன்னர் சர்க்கிளை தாண்டி குயிக் ரன்னிங்கா? எஸ், நல்ல ரன்னிங், நல்ல த்ரோ. இன்ஃபேக்ட் ஆனா அந்த த்ரோவையும் பீட் பண்ற அளவுக்கு நல்ல ரன்னிங் பிட்வீன் தி டூ பேட்ஸ்மேன்ஸ். ரெண்டு பேர், ஒருத்தர் பேர் ஷாருக் கான், இன்னொருத்தர் பேர் என்னப்பா? விகேஷா? சல்மான் கானா? சூப்பர் விகேஷ். லோ ஃபுல் டாஸ் செம்மையா முட்டி போட்டு பிக் பண்ணிக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த ஏரியால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. லோ ஃபுல் டாஸ் ஃபுல் லென்த் பால்லாம் போட்டாங்க அப்படின்னா முட்டிய மடக்கி பேக் லெக்க மடக்கி ஸ்வீப்ல அடிக்கிறாருப்பா எல்லா ஷாட்டையும். சூப்பரா இது பார்க்க. நீங்க அடுத்த பால் ஆறு முகம் போட்ட பந்து 6ல தூக்கி 2 தடவை வச்சுக்கிறாரு, இல்ல ஒரு தடவை வச்சிருக்காரு. அடுத்த பால் நல்ல ஒரு லென்த்துங்க, லென்த்தை வேரி பண்ணாப்ல. ஸோ நம்ம ஷாருக் கானே வந்து ஒரு பால் பீட்டன் வச்சிட்டாரு.
இங்க மறுபடியும் டைமிங் மிஸ். அங்க இங்க ஆடியன்ஸா வந்து கிரவுண்ட்ல இருந்து இங்க ரன் அவுட்டுதா, எங்க ரன் அவுட்டுதா, அடிச்சு விட்டார், அவுட்டும் ஆகி விட்டார். எப்பா எப்பா டேய் என்னடா நடந்தது இங்க கொஞ்ச நேரத்துல? ரன் அவுட்டா அப்படின்னு நினைச்சா பால் விட்டாங்க, உள்ள வந்துருவாங்களா அப்படின்னு நினைச்சா பால் எடுத்துட்டாரு. அந்த பால் எடுக்கிறதுக்கு உள்ள வரதுக்கு நடுவில் இந்த கேப்ல ரன் அவுட் ஆகி ஒரு விக்கெட்டையும் லூஸ் பண்ணிருக்கிறாங்க இங்க ட்ரீம் 11 அணியினர். அண்ட் லாஸ்ட் ஒரு பால்ல அந்த ரன் அவுட்டோட சேர்த்து தான் 55, அதுக்கப்புறம் 56 அப்படிங்கிறது தான் டார்கெட்டுங்க. ஸோ இந்த 5 ஓவர் கேம்ல 56 ரன் அடிக்கிறது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஈஸி தான். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஈஸி. அந்த ஈஸியான டார்கெட்டை எட்டி பிடிப்பார்களா கேகேஎம் கிங் ஃபிஷர்ஸ்? ஒரு ஓவருக்கு 11 ரன் என்ற விதத்தில் அடிச்சாலே போதும். கண்டிப்பான அப்படின்னா 6 பாலுக்கு 2 6 அடிக்கணும். ஆமா. ஸோ பார்ப்போம் அந்த ஸ்கோர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்புடன் வழங்கி கொண்டிருக்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட சீசன் 1 37வது மேட்ச் 5வது நாளில். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருது. செகண்ட் இன்னிங்ஸில் கமெண்ட்ரி பண்ண போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான கமெண்டேட்டர் ஆல் தி வே ஃப்ரம் பாண்டிச்சேரி ஆகாஷ் விக்னேஷ் அவர்கள் தான். அவரோட வர்ணனையில் தான் நீங்கள் அடுத்த செகண்ட் ஆஃப் கேட்க போறீங்க. கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அடுத்த மேட்சில் நான் உங்களை மீட் பண்றேன். இங்கே தான் சுற்றின்னு இருப்பேன், நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஃபீல்டர்ஸ் ஃபாஸ்ட்டாக உள்ள போங்க. மேட்ச் டிலேவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ரன் பண்ணிங்க. பிரேக்லாம் அவ்வளோ கொடுக்க முடியாது. செக் பிரேக்லாம் கொடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் தான் பிரேக் கொடுக்க முடியும். ஆகாஷ் இங்க நமக்கு இது டிஜே கிட்ட இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்துருக்குதுப்பா.
கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல என்ன நான் சொன்னேன் மவனே, 27 தான் அடிப்பாங்க, அடிக்க மாட்டாங்க மச்சான், 27 தான் லோ ஸ்கோர், அதுக்கு மேல அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. லோ ஸ்கோரிங் கேமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டேன். அது லோ ஸ்கோரிங் கேம்னு நான் சொல்ல. அண்ட் ஷாருக் கான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சாப்ல, சரியான எக்ஸிகியூஷன் இல்லையா? ஷாருக் கான் ஆக்சுவலா எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, நம்ம தமிழ்நாடு ஷாருக் கான் பிளேயர் தெரியுமா? ஆமா, அவரை மாதிரி அடிச்சார்ல. ஆனா பார்க்க அவரை மாதிரி இல்ல, ஆனா செம்மையா பார்க்கல. ஆமா, ஸ்கோர்ல பார்த்தேன், நான் அவர் அடிச்சதை பார்க்கல, நான் ஸ்கோர்ல பார்த்தேன். சூப்பரா ஆச்சு. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா எதுல இருக்கிறாருன்னா அந்த ஸ்வீப்ல, லெக் சைட்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. அந்த லென்த்ல போட்டா இல்ல அந்த சைட்ல மாத்தி லைனை போட்டாலுமே இந்த சைட் நவுந்து முட்டியை மடக்கி ஸ்வீப் தான் அடிக்கிறாரு. லோ ஃபுல் டாஸ்லாம் செம்மையா பிக் பண்றாரு, நல்ல பேட்ஸ்மேன். நீங்க 57 அப்படின்ற ஒரு டார்கெட் அவங்க ஜெயிக்கணும்னா ஒரு ஓவருக்கு 12 அடிச்சா போதும், ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆக்சுவலா நான் முன்னாடியே சொன்னேன், இங்க ஒருத்தர் 2 பேர் 2 ஓபனர்ஸ் போறாங்க, அதுல ஒருத்தர் 2 கையிலும் க்ளோஸ் போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஒரு கையில தான் க்ளோஸ் போட்டிருக்காரு. நான் நினைக்கிறேன் என் கண்ணு அப்படிதான் இருக்கு, பிளிக் பிளிக்னு ஆய். சோ எஸ், நீங்க இங்க பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா STS ஃபவுண்டேஷன் கோவளம் ஃபெஸ்ட் நடத்தும் கிரிக்கெட் போட்டி. இன்னைக்கு வந்து முதல் மேட்ச், அதாவது மொத்தமா பாத்தீங்கன்னா 37வது மேட்ச். யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிங் ஃபிஷர் vs ட்ரீம் 11. ட்ரீம் 11 of course டாஸ் வென்று நாங்க தான் பேட்டிங் ஆடுவோம், தலைகீழா தான் குதிப்போம்னு சொல்லி டாஸ் வென்னாங்க, பேட்டிங் ஆடினாங்க. சரிப்பா, ஏதோ லோ ஸ்கோரா போச்சு, 2 ஓவர் அப்படி இப்படின்னு ஆட்டம். அதுக்கு நாடி இப்படிலாம் நீ பேசிடலாமா அப்படின்னு அப்புறம் வந்தாரு ஷாருக் கான், போட்டு போலான்னு பொழந்தாருங்க. எவ்வளவு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி சஸ்பென்ஸ்லாம் இல்லைன்னா கண்டிப்பா பாத்திருப்பீங்க. 56 அடிச்சு 55 அடிச்சாங்க, 56 அடிச்சா வின்னு, 56 அடிச்சா வின்னு. எஸ், ஸ்கோர் போர்டு 56 அடிச்சா கணேஷ், டார்கெட் 56. அரே ஆ, அடுத்த மேட்ச் நீங்க 2 பேரும் சாப்பிட போயிடுங்க. அடுத்த மேட்ச் மாம்சே, நாங்க சாப்பிட போனாலும் டிஜே கிட்டங்க என்னென்னலாம் பண்ணணும்? நான் ஆமா கண்டிப்பா நான் எனக்கு இப்ப பிரேக் தான் ஆகாஷ் பண்ண போறாப்ல. நான் சாப்பிட்டு வந்து உங்களை செய்யறது ஐ மீன் பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன். மாம்சே, நாங்க சாப்பிட போனாலும் இல்ல, எங்க டிஜே கிட்ட என்னென்னலாம் பண்ணணும் டிஜே கார்டு ஓதி விட்டாச்சு. நீங்க ஆகாஷ் டேக் ஓவர், நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன். பவுலர் நேம் சொல்லுங்க. பவுலர் நேம், ஐயோ நீங்க பேட்ஸ்மேன் ப்ரோ, எங்க பவுலிங் டீம்ல இருந்து 12th மேன் குல்லா போட்ட ப்ரோ. உங்களுக்கு வந்து பவுலிங் டீம் ஏதாவது ஐடியா இருக்கா? பிரதீப், ஓகே வந்துட்டீங்களா? சாரி, டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ, தண்ணி குடிச்சிட்டீங்க, ரிலாக்ஸ் தான். எப்பா டென்ஷனா இருக்குப்பான்ற மாதிரி ஆகி போச்சா நிலைமை. சோ 56 அடிச்சா வெற்றின்ற நிலைமையில உள்ள இறங்கியிருக்காங்க 2 பேட்ஸ்மேன். அப்படின்ற மாதிரி முதல் பாலே ஊடிட்டாங்க சொல்லலாம். 6 ரன்கள். எஸ், 6 ரன். நான் பிரதீப்க்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைச்சேன். அரே குட்டியா, அது என்னது மீனா குட்டியா, என்ன ஒரு குட்டியா? அந்த பிரதீப் இல்ல, பிரதீப் ரங்கநாதன் கிடையாது. ஆக்கா எஸ், இப்போ வெடன்னு உதிர்த்து பேட்டிங் பண்றது, நாங்க நெக்ஸ்ட் விளையாடும் போது இதுக்கே பயமா இருக்க மாதிரி இருக்குது. மாம்ஸ் எதுக்கோ பிபி டேப்லெட் சுகர் டேப்லெட்லாம் போட்டுக்கோங்க. ஓகே. ஆகாஷ், எஸ் மாம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து KKM கிங் ஃபிஷர் கொக்கிலிமேட் டீம் கிட்ட ஒரு சில சின்ன பெப்டாக் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பா எடுத்துடலாம். நானே வரணுமா? வாங்க ஓகே வாங்க. பா, அடி வெளுத்து கட்டுறாருங்க. யாருங்க பேட்ஸ்மேன் பேரு? நாங்க அதுக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன் ராமச்சந்திரன் ஹாஸ்பிடல் வரைக்கும் தூக்கி அடிச்சிட்டு இருக்காருங்க. யப்பா, ரவிச்சந்திரன், இன்ஃபேக்ட் சாரி, இந்திரன் யாரா இருக்காரா? யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கடேசன், நம்மளோட ஃபேஸ் பவுலிங் அஸ்வின் மாதிரி சொடுக்கு போட்டாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட தான் இருக்கோம் நம்ம. ப்ரோ, நீங்க எத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாடுறீங்க ப்ரோ? நான் இப்போ ஒரு 5-6 வருஷமா விளையாடுறேன். 5-6 வருஷம் தான் விளையாடுறீங்க. பவுலிங் பிராக்டிஸ்லாம் டெய்லி பண்ணுவீங்களா, இல்ல தொழிலுக்கு போயிட்டு வந்துட்டு சும்மா விளையாடணும்னு விளையாடுவீங்களா? இல்லை, நான் சும்மா தொழிலுக்கு போயிட்டு வந்து டைம் இருந்தால் விளையாட வேண்டியது. இந்த சொடுக்கு போடுறீங்கல்ல, அது எப்படி யார் கத்து கொடுத்தா, இல்ல நீங்களே பார்த்து கத்துக்கிட்டீங்களா? இல்லை இது கற்றுக் கொடுத்தா போல எல்லா டீம்லேருந்து ஒரு ஆள், அவங்கள பார்த்து அப்படியே மேலே போட்டு கற்று வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்க. சூப்பர் ப்ரோ. நீங்களாம் வந்து வெளியே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் திரு STS ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் வந்து சுந்தர்ன்றவர் வந்து இங்க இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் நடத்தி யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் இருக்கு, அவங்கள எப்படி மேல கொண்டு வரலாம், அவரோட எண்ணமே அதுதான். ஸோ அந்த வகையில் வந்து உங்களை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சொடுக்கு போடுற இந்த பக்கம் நான் சொல்றது வந்து சவுத் சைடில் வந்து இந்த மாதிரி சொடுக்கு போட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒன்று ஃபாஸ்ட் பவுலிங் போடுவாங்க,
இல்ல பொறுமையா ஓடி வந்து போடுவாங்க. கையில இவ்வளவு வித்தையை வச்சிருக்கீங்க, வெளியே வாங்கினா எத்தனை பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க? ஹேட்ரிக் சிக்ஸர் அடித்துள்ளார். இங்கே ஹேட்ரிக் சிக்ஸர் அடித்து அந்த அணியின் வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அந்த அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன். ப்ரோ ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். ரவிச்சந்திரன் இருக்கீங்க, ரவி இந்திரன் யாரா இருக்கீங்களா? நம்மளே பேர் வச்சிருவோம். எப்பா நாங்க இவரு போற பக்கம் பார்த்தா ஒரே ஊர்ல முடிச்சுட்டு வந்துருவாரு போல. இப்ப வந்து 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சா மிக பெரிய சிறப்பு பரிசு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எஸ்டிஎஸ் பவுண்டர் திரு ஜே சுந்தர் அவர்களால் இது வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 4 பாலுக்கு 4 சிக்ஸர் அடிச்சிட்டாரு. இன்னும் 2 பாலுக்கு 2 சிக்ஸர் அடிச்சா மிக பெரிய பரிசு ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. குட் டெலிவரி. ஆஹா இந்த வாட்டி தான் மிஸ் ஆயிருக்கு ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். எஸ், மிக்க நன்றி. அந்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கேட்சை பிடிச்சோன்னா முரளி விஜய் கேட்ச் பிடிச்சி பார்த்திருக்கீங்களா? நம்ம 2010-2011 சிஎஸ்கே ஓப்பனிங் ஆடுவோம் அப்படி இல்ல, ஒரு முரளி விஜய் கேட்ச் பிடிச்சி பார்த்திருக்கீங்களா? அவர் ஃபேஸ் கட்டே முரளி விஜய் மாதிரி தான் இருக்கு. திரும்பவும் ஒரு ஷார்ட் பால், ஒரு ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணிடலாம். மிகவும் அற்புதமான பந்து வீச்சு. ஒரு ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 26ங்க. இப்பொழுது நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. சொல்றத கேட்டு நடந்துகிட்டு மேட்சை முடிச்சிட்டு போங்க. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இரு அணியினருக்கும். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. நோ ஆர்கியூமெண்ட். சோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதர், கேட்சை பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு லைன்ல இப்படி போல அப்படி போல. முரளி விஜய் அப்படிதான் பிடிப்பாரு, பாத்திருக்கீங்களா? பவுண்டரியில சும்மா இப்படி ஜாலியா கேட்சை பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டு போவாரு. அதுதான் நான் இங்க பார்த்தேன். கரெக்டா நான் அங்க போய் உட்காந்தேன். நீங்க என்ன நோட் பண்ணிக்கலாம் தெரியல, நான் உட்காந்த உடனே கேட்ச் வந்தது. சூப்பர் கேட்சான்னு நானு. ஸோ ஆக்சுவலா நல்ல ஃபீல்டரா தெரியுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம், நீங்க உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம். என் பேர் வெங்கடேஷ். நான் கிரிக்கெட் ஆடி 20 வருஷம் ஆகுது. ரொம்ப நாள் பொறுத்து விளையாடுவோம், எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளோதான். ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க, கிளாஸஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு ஏஜ் சொல்றீங்க, 20 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் கிரிக்கெட் ஆடி இருப்பீங்க. நடத்துகிற சுந்தரண்ணன் கூட போய் நான் எவ்வளோ மேட்ச், பல மேட்ச் அடிக்கிறேன். அண்ணன் போலர், நான் வருவார் சந்திச்சிருக்கேன். அண்ணன் கூட ரொம்ப மேட்ச் அடிக்கிறேன். நம்ம மாப்பா அண்ணன் அவருக்குள்ள நாங்கள் மேட்ச் அடிக்கிறோம். மாம்சோட அடிக்கிறீங்களா? அவர் நம்மளோட சீனியர். இவரெல்லாம் வந்து கிரிக்கெட் அதான் நான் லைட்டா அளவுக்கு கலாச்சி விட்டேன். அவர் அதுக்கு தெரியாம உட்காந்துட்டாரு. 20 வருஷம் கிரிக்கெட் ஆயிடுச்சு, 15 வருஷம் கிரிக்கெட் ஆடிட்டு. இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்லிக்கணும். இந்த இடத்துல சவுத் சைட்ல நாங்க விளையாடுனதுலயே ரொம்ப ஃபேர் பிளே டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கொக்கிலிமேடு டீம் மட்டும்தான். நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நாங்க வந்து பார்த்துருக்கோம், இவங்கள மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு ஃபேர் பிளே கேம் விளையாடுற ஆளை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கொக்கிலிமேடு டீம். சோ மாம்சோட ஆடி இருக்கீங்க நீங்க. ஆஹா, ஐயோ அவுட்டா பா. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்க வந்துருச்சு. K7 ஒரு சுத்துறாரு, அவுட் ஆயிட்டாரு. நவீன் நியூ பவுலர் வந்திருக்காருங்க. 2வது பால்ல விக்கெட். ஆக்சுவலா டோர்னமெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதோட குவிக் வேர்ட்ஸ், எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் டோர்னமெண்ட் பத்தி, நம்ம கோலம் ஃபெஸ்ட் பத்தி. சூப்பர், சுந்தரான அறிமுக நடத்துறாரு. எல்லா இளைஞர்களுக்கும் ஒரு இது பண்றாரு, சூப்பரா வெளிப்படுத்துறாரு. வெரி குட். சூப்பரா சொன்னீங்க பிரதர். சோ பேட் ஆக்சுவலா அங்க இருக்கு, நம்மளோட இதுல பேட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதை எடுத்துக்கலாம்.
ஸோ ஆக்சுவலா ரூல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா அம்பையர் முன்னாடி சொல்லியிருப்பாரு. நான் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஓவர் பர்பிள், அதாவது 5 ஓவர் வரைக்கும் கொண்டு போவாங்களான்னு தெரியல. ரவி எம்பி அடிச்சிட்டு இருக்காருப்பா. நேத்தை விட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் மணி 8 தான் ஆகுது. நேத்து 8 மணிக்கெல்லாம் நாங்க விளையாட போறோம். நான் கம்பேர் பண்ணும்போது நேத்து கம்பேர் பண்ணி சொல்றேன், நேத்தை விட இன்னைக்கு வெயில் கம்மியாவே இருக்கு. ஸோ இங்க இன்னும் நம்ம டகவுட்ல தான் இருக்கோம். மாட்டலங்க. ரமேஷ் உள்ள போயிருக்காரு. எப்படிங்க ஆடுவாரு? சூப்பர் பிளேயர், அடிய பாருங்க. பேச்சு இல்ல, வெறும் வீச்சு தானா? அடுத்த மேட்ச் வந்து அதாவது வந்து ஷாட்டுங்க அடிச்சா வீச்சு தான், வீச்சு மாதிரி வெளியே போய் விழுந்திருக்கு. அப்பா எப்படி இருக்கு? பெரிய பேச்சு இல்ல, அதான் வீச்சு. நம்ம கையில திறமை பாத்தீங்களா இல்லையா? எப்பா சிக்ஸரா சாதாரண வடி மாட்டேன். நம்மளே மெகா ஹிட் தான். அடிச்சாருனா வெளியே தான் சொல்றீங்க. சிவம் டூபேக்கு சின்ன பையன் மாதிரி அடிக்கிறாருங்க. சிவம் டூபே தான். கமாண்டா உன்னோனே லோ ஃபுல் டாஸ் பால். என்னங்க நான் பாத்துக்கிறேன்றாப்பல. சோ கரெக்டா சொல்ல போனோம் அப்படின்னா ரவிக்கு இன்னும் 4 6 அடிச்சா போதும். ஆல்ரெடி 4 6 அடிச்சாரு. இன்னும் 4 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சிடும். நல்லா பாருங்க, சூப்பர் கம்பேக் பவுலர். ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சொல்லியா ஆகணும் நவீன், நல்ல ஓவர் பா இது. ஜஸ்ட் 7 ரன்ஸ் இந்த ஓவர்ல, ஒரே ஒரு விக்கெட். அண்ட் யாரோ பவுலிங் டீம்ல இருந்து இருக்கீங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணலாமே. நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர். 2 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 33க்கு 1. அம்பையர் பவுலர் நேம் நம்ம எப்பவும் போல ஸ்டெம் மைக்ல ஓதி விடுங்க. ஷாருக் கான் உள்ள வந்திருக்காரு பவுலிங்ல. ஷாருக் ஓ ஹைட்ல நோ பாலுங்க. முதல் பாலு ஒரு ரன் ஓடிட்டாங்க. இதே டைம்ல ஒரு ஃபீல்ட் செட் டக்குனு பாத்துலாம். ஒரு லாங் ஆஃப், ஒரு டீப் ஸ்கொயர் பாக்குறோம், டீப் மிட் பாக்குறோம், ஒரு ஸ்வீப்பர்ஸ் பாக்குறோம். சோ ஒரு பெரிய சாரி ஃப்ரீ அடிச்சிருக்காரு. ஆஹா, கேட்ச் பிடிச்சிருந்தாலும் அவுட் இல்ல. 1 pitch நாட் அவுட், ஜஸ்ட் a single. இன்னும் 20 ரன் தாங்க தேவை 17 பந்துல. பால் அப்படியே இறங்கிருச்சு, காத்துக்கு அப்படியே இறங்குற மாதிரி ஸ்விங்னு ஸ்டெம்புக்கு இறங்கிருச்சு. 16 பால்ல 20 ரன் தான் அடிக்கணும். எட்ஜ் பட்டிருக்கு. நான் சைக்கிள் ரன்னுக்கான வாய்ப்பு. டைரக்ட் ஹிட். அம்பையர் டு டோட் அம்பையர், we have a review. சோ அதுக்கு முன்னாடி இங்க டக்குன்னு நம்ம ஒரு குயிக்கா ஒரு இன்னும் லாஸ்ட் கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சலாம். யாரு செம டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் டீம்ல யாரு செம்மையா ஆடுவாங்க? ஆக்சுவலா யாரோ கேரம் பால் போட்டாங்களே, யாரு ஓப்பனிங் பவுலிங்? கேரம் பால் நீங்க தான் போட்டீங்களா? நான் உங்கள்கிட்டே வரேன் இந்த கேள்விக்கு. இல்ல உங்கள்கிட்ட வரேன் இந்த கேள்விக்கு. என்ன விஷயம்னா, எந்த பேட்ஸ்மேன் உங்க டீம்லயே போடுறதுக்கு கஷ்டமான ஆளு? அவனுதான் போறது கஷ்டமா இருக்கும். ஸ்ட்ரைக்னா ரவி, ரமேஷ். ரமேஷ் ஓகே ரமேஷ்க்கு போறீங்க.
அவனுக்கு சொடுக்கு போகிறது ஆபத்தான விஷயம் தான். எந்த பக்கம் போனால் அடிச்சிடுவாங்க. அவன் போட்டாலே அடிக்கிறான்டா மச்சின்ற மாதிரியா? ஆள் கையிலேருந்து வெளியே வந்தால் அடிக்க தான் பார்ப்பான் அவன். அதான் சொல்றாங்க சென்னை 28 படத்தில் ஒரு விளையாடு மச்சான் அவன் போட்டாலே அடிக்கிறான்டானே. அதே பேட்ஸ்மேன் தான் அவன். சூப்பர் சூப்பர் செம்மையா சொல்றீங்க. ஸோ மிக்க மிக்க நன்றி. ஒரு நல்ல வைப் அண்ட் நல்ல செம்மையான ஒரு அட்மாஸ்பியரா இருக்குது இங்க இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் அங்க போயிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா விரைவில் வரப்போற மேட்சஸ் நம்ம பார்க்கலாம். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி பிரதர். முரளி விஜய் போலயே இருக்கும் பிரதர், மிக்க நன்றி. அப்பதான் வீட்டுல மறக்க மாட்டாங்க. சோ ப்ரோ உங்க நேம் என்ன ப்ரோ? பிர்னோ. மிக்க நன்றி ப்ரோ ஃபார் யுவர் ஜாப். சோ அம்பையர் டெசிஷன் என்ன? டிக் டிக் அத போல மறந்துட்டாருப்பா டிஜே ஆளே காணோம். நாட் அவுட் சொல்லிருக்காரு அம்பையர். 6 எழுத்தில் ஒலி ஒலித்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. கேட்டேன் ப்ரோ. சோ உங்களுக்காக எங்க டிவியை பார்த்து யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் நம்ம ஃபெரோஸ் அண்ணன் மற்றும் ரிச்சர்ட். ஆஹா சூப்பரான பால். என்ன கால் அம்பிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வைடு கொடுக்குற மாதிரியே தான் ரியாக்ட் பண்ணாரு. வைடு தான் கொடுத்துருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் நவீன் அண்ணன் என்னென்ன மேட்ச்லாம் உள்ள போறாரோ அந்த மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஐயோ மண்ணு வலிக்கி விட்டுருச்சுன்னு சொன்னா மிக இல்லை. 2 ரன் ஓடிட்டாங்க. இந்த கிரவுண்ட் ஆக்சுவலா இதுதான் கஷ்டம். ஃபீல்டிங் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஜே ப்ரோ உள்ள ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டோம்னா டிஜே ப்ரோ அப்படின்னு இறக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான கிரவுண்ட் இது. நான் போனா ஒரே உள்ள அப்படி ஆயிரும். இன்னும் ஒரு பந்து பாக்கி இருக்கு. அம்பையர் அணியின் எண்ணிக்கை இப்போதைக்கு 40. 16 ரன் வேணும். எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே மாதிரி கடைசி ஓவர் வரைக்கும் தான் கொண்டு போகணும் ஆடிட்டு இருக்காங்க. அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. அவுட் ஆயிருக்காருங்க. சோ இந்த நேரத்துல ஒன்னு சொல்றேன். அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டீமுக்கு. அதுல ஒன் ஆஃப் த டீம்ல ஒன் ஆஃப் த மெம்பரா நம்ம சங்கு மாம்ஸ் 40 வருஷம் கழிச்சு கிரிக்கெட் ஆட போறாருன்னு சொன்னாங்க. ஸ்கோர் அப்டேட் சொல்லுங்க. ஸ்கோர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 40க்கு 2 3 ஓவர் முடிவில் 12 பாலுக்கு 16 ரன்கள். ஆஹா கணக்குல நீங்க புலி மாம்ஸ் பெட் டாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா மாம்ஸ் கேப்டன்? கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா? நீங்க ஒன்னும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போலியா? அடுத்த மேட்சுக்கு போயிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்லிட்டல. டிஜே ப்ரோ எல்லாம் சாப்பிட்டாச்சா? நான் வந்து நிறைய பாட்டை காதை ஓதி விட்டாச்சு. டிஜே ப்ரோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்றேன்ல அது எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறேன். காலையில் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். மாம்ஸ் உள்ள இறங்குறப்ப மாசா போடுறோம், கிளாஸா போடுறோம், கலாச்சிரும். இல்ல ஏதோ எத்தனை பேரை கலாய்க்கிறாரு இவரு, எத்தனை பேரை கலாய்க்கிறாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம், மாம்ஸ் ஆடுறப்ப சியர் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. நீங்க 2 பேர் தான். அது நாங்க தானா? உங்களை இடுப்புல பாவாடை கட்டி ஆட விடுறோம். ஆடுறீங்க நீங்களும் உங்க மாமாக்காக. மாம்ஸ் வந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் கிரிக்கெட் ஆட போறான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுவும் உண்மையானா? அப்ப எனக்கு 66 வயசாக ஆகுது. ஸ்வீட் 17 உள்ள போயிருக்காரு. ஹரோகரா ஐயப்பா. பவுலிங் உள்ள யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் தனியால் இல்ல. ஐயோ விஜயகாந்த் வயசு வருது லைட்டா, மன்னிச்சிருங்க. நாங்க 2 பேரு அப்படின்னு சொல்ற டைலாக வச்சிருக்க அஜித்
உள்ள வந்திருக்காருங்க தலை. பாப்போம் கிங் ஃபிஷரோட தலையை தூக்குவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கமான் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆக்குனாங்கன்னா சூப்பரா இருக்கும். 14 தேவை 12 பந்து. இன்ட்ரெஸ்டிங் சொல்ல மாட்டீங்க, கேர்ஃபுல்லா இருங்க. உங்க மூச்சுக்கு தான் பால் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் சொன்னேன். 6 ரன்கள். அற்புதமான அடி இது. 11 பந்துகளுக்கு 10 ரன்கள் தேவை என்ற முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன். நேம் அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரமேஷ். ரமேஷ் ப்ரோ நல்ல வேலை. அடுத்த அடி டிஜே ப்ரோ, இந்த முறை உங்க மூச்சுக்கு இல்ல. ஹரி 1 pitch நாட் அவுட்டா இல்ல 2 pitchஆவே நாட் அவுட் ஆயிருக்கு. ரமேஷ் சொல்லுங்க, அவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான. அவர் ஆடுவாரா உள்ள? 10 பாலுக்கு 8 ரன் தேவை என்ற முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். ஆமாம், நல்ல அடி. கேப்பில் 4 போகாது. அதுக்கு காரணம் மண் இருக்கு இங்க. நல்ல வேலை நான் ஒரு 2 பால் முன்னாடி ஒரு டைலாக் சொன்னீங்க. அப்படியே சொல்லும்போது புஷ்பலதா மதியிலேன்னு சொல்லி நம்ம தங்கத்துறை மாதிரி பாட்டு பாடுவீங்கன்னு நினைச்சேன். உங்க பேட்ல பவர் இருக்கா? 9 பாலுக்கு 6 ரன்கள். ஒரே பால்ல முடிப்பாரா? 8 பந்து வித்தியாசத்துல கிங் ஃபிஷர் அடிச்சு ஜெயிச்சு முடிச்சிருக்காங்க. ட்ரீம் 11 ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பேட்டிங். 8 பால மிச்சம் வச்சு மேட்சை முடிச்சிருக்காங்க. கொக்கிலிமேடு KKM கிங்ஃபிஷர் அணியினருக்கு இங்க நீங்க சொன்ன மாதிரி முதல் மேட்ச் முடிவுக்கு வந்திருக்கு. சொன்ன மாதிரி கிங் ஃபிஷர்